ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க. நம்ம சேனலில் அதிகமாக சப்பாத்திக்கு தான் ரெசிபி செய்கிறோம். ராஜ்மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்ய போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ராஜ்மா ஓவர் நைட் ஊற வச்சுதுங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சா போதும். அது கூடவே ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முன்னாடியே ராஜ்மா வெறும் ராஜ்மா செஞ்சு காட்டியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, விசில் வந்துடுது. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 100 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. நல்லா நைஸாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, சீக்கிரமாக வெந்துடும். பாரு, இது மாதிரி கரண்டி வச்சு நசுக்கி விட்டிங்கன்னா தனித்தனி இதெல்லாம் ஆகிடுங்க. இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலையாகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, ஆனால் எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பார்த்திங்கன்னா பொடியாக, ரொம்ப பொடியாக நறுக்கணும் வெங்காயம். ஒரு 50 கிராம் வெங்காயங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சிங்க. இதை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சின்னு வரணும். பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்குறேன். நல்லா பேஸ்ட்டு நல்லா மைய அரையணுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தக்காளி சேர்க்குறேங்க. தக்காளி நல்லா கூடுதலாக சேருங்க. நீங்கள் வேணும்னா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க, பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்துடைய அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம், தக்காளியுடைய அளவு 100 கிராமுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா அதனுடைய தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்குது நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க. நல்லா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் இன்னும் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்து போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவுமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியுது. இந்த டைமில் ஒரு 50 கிராம் தயிர் சேர்க்குறேங்க. நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்குங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. புளிச்சதுன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம், அப்புறம் புளிப்பு சுவை அதிகமாக தெரியும். தயிர் சேர்த்து அந்த தயிர் நல்லா வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம அந்த மசாலாவை வேக விடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அடுப்பை லோ பண்ணிவிடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா மசாலா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருந்தாலே உங்களுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தங்க மசாலா. அவ்வளோதாங்க, கரண்டி போட்டு கிளறிட்டு இப்போ நம்ம அவிச்சி வச்சுருக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாத சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ராஜ்மாவும் உருளைக்கிழங்கு நல்லா நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க. நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிடும்போது நல்லா எம்மியாக இருக்குங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு, பூரிக்கு, நானும் கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுட்டு
இப்போ நான் ஒரு 100 கிராம் தண்ணி சேர்க்குறேங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி சேர்த்தாலே போதும். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வெந்தால் போதுங்க. வேக தேவையில்ல, அந்த மசாலாவை நல்லா இந்த உருளைக்கிழங்கு உள்ளார இறங்கினா போதும். மேலே வந்து கசூரி மேத்தி சேர்க்குறேங்க. நல்லா கையால் கசக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாகிடும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நம்ம இறக்க போகிற டைமில் கரம் மசாலா தூளை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, 2த்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுட சுட சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.